கல்பாக்கத்தில் வேக ஈனுலை முதலாவது செயல்பாட்டை அடைந்திருப்பது நாட்டின் அணுசக்தி பயணத்தில் ஒரு வரலாற்று மைல்கல் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 133வது பகுதி இன்று ஒலிபரப்பானது. இதில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தமிழ்நாட்டின் கல்பாக்கத்தில் அமைந்திருக்கும் வேக ஈனுலை முதலாவது செயல்பாட்டை அடைந்திருப்பது நாட்டின் அணுசக்தி பயணத்தின் ஒரு வரலாற்று மைல்கல் நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த அணுசக்தி ஈனுலை முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தால் வடிவமைக்கப்பட்டது பெருமைக்குரிய விஷயம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈனுலை என்பது எரிசக்தி உற்பத்தியோடு எதிர்காலத்திற்கு தேவையான எரிபொருளையும் தானே தயாரித்துக் கொள்வதாக கூறியுள்ள பிரதமர், நாட்டின் அணுசக்தி திட்டத்தில் உயரிய பங்களிப்பை அளித்த அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு பெரிய சாதனையை படைத்து பாரதத்தின் கௌரவத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் கல்பாக்கத்தில் அமைந்திருக்கும் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வேக ஈனுலையானது கிரிட்டிகாலிட்டி, அதாவது முதலாவது செயல்பாட்டை அடைந்துவிட்டது. அதாவது இந்த செயல்பாட்டு நிலை என்பது என்னவென்றால், ஈனுலையானது முதன்முறையாக செல்ஃப் சஸ்டெய்னிங் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன், தன்னிலையான அணுக்கருப்பிளவு சங்கிலி தொடர் வினையை வெற்றிகரமாக எட்டிவிட்டது என்று பொருள். இந்த கட்டத்தின் பொருள் என்னவென்றால், ஈனுலை செயல்பாட்டு கட்டத்தை எட்டியிருக்கிறது என்பதாகும். பாரதத்தின் அணுசக்தி பயணத்திலே இது ஒரு வரலாற்று பூர்வமான மைல்கல் நிகழ்ச்சியாகும். மேலும் இதில் பெரிய விஷயம் என்னவென்றால், அணுசக்தி ஈனுலை முழுமையான வகையிலே சுதேசி தொழில்நுட்பத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். நாட்டின் காற்று சக்தி உற்பத்தி திறன் 56 ஜிகாவாட்டுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது என்று கூறியுள்ள பிரதமர், இந்த உற்பத்தி திறனில் இந்தியா உலகின் 4வது இடத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் இத்துறையில் பங்களித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் சூரிய சக்தி மற்றும் காற்று சக்தி மிகவும் அவசியமானது என்றும், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி வருவதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காற்று சக்தி தான் பாரதத்தின் முன்னேற்றத்தின் புதிய கதையை எழுதி கொண்டிருக்கிறது. காற்றின் சக்தியில் பெரியதொரு சாதனையை நாடு தற்போதுதான் படைத்திருக்கிறது. இப்போது பாரதத்தின் காற்று சக்தி உற்பத்தி திறன் 56 கிகாவாட்டுக்கும் அதிகமானதாக ஆகிவிட்டது. கடந்த ஓராண்டிலே சுமார் 6 கிகாவாட் அளவுக்கு புதிய திறன் அதிகரிக்கப்பட்டது. காற்று சக்தி துறையிலே பாரதம் விரைவாக முன்னேறி வருகிறது. உலகெல்லாம் நம்மை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இன்று பாரதம் காற்று சக்தி திறனில் உலகின் 4வது இடத்திலே இருக்கிறது. இது நம்முடைய பொறியாளர்களின் உழைப்பின் பலன். இது நமது இளைஞர்களின் உழைப்பின் பலன். இது நாட்டு மக்களின் ஒருங்கிணைந்த உறுதிப்பாட்டின் விளைவு. நண்பர்களே, குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரம், ராஜஸ்தானம் என தேசத்தின் பல மாநிலங்கள் இந்த துறையில் தங்களுடைய அடையாளத்தை பதித்திருக்கின்றார்கள். குஜராத்தின் கட்ச், பாட்டன், பனாஸ்காண்டா என முன்பெல்லாம் வெற்று பாலைவனமாக காட்சி தரும் பகுதிகளிலெல்லாம் இன்று பெரிய புதுப்பிக்கவல்ல எரிசக்தி பூங்காக்கள் உருவாகி வருகின்றன. இதனால் இளைஞர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படுகின்றன, புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகின்றன, புதிய திறன்கள் மலர்கின்றன, வேலைக்கான புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன. நண்பர்களே, பாரதத்தின் வளர்ச்சிக்காக சூரிய மற்றும் காற்று சக்தி மிகவும் அவசியமானவை. இவை சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயம் மட்டுமல்ல, இவை நமது எதிர்காலத்தின் பாதுகாப்போடு தொடர்புடையவையும் கூட. இவற்றிலே நம் அனைவரின் பங்களிப்பும் அடங்கியிருக்கின்றது. நாம் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும். நாம் தூய்மையான ஆற்றலை கைக்கொள்ள வேண்டும். தேசத்தின் அனைத்து நிலைகளிலும் இப்படிப்பட்ட முயற்சிகள் அவசியமானவை. ஏனென்றால் இவற்றால் மட்டுமே பெரிய மாற்றங்கள் ஏற்படும்.